Taste the Daily. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி செவித்திறன் குறைபாடு உடைய முதியவருக்கு நவீன செவி கேட்கும் கருவியை வழங்கினார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 92வது வார்டு விஜயலட்சுமி மில்ஸ் நரசிம்மபுரத்தைச் சேர்ந்த முதியவர் குட்டப்பன் செவித்திறன் குறைபாட்டால் அவதியுற்று வருவது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் கவனத்திற்கு வந்தது. இதையடுத்து முதியவர் குட்டப்பனுக்கு நவீன செவி கேட்கும் கருவியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கி மகிழ்ந்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திமுக நிர்வாகி நடத்தும் மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களின் வறுமையை பயன்படுத்தி உடல் உறுப்புகள் திருடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் வெளியாகி 3 மாதம் ஆகியும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வைரபுரம் கிராமத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உள்ளிட்டவைகளை கண்டித்தும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கத்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொள்ளடிச்ச மிகப்பெரிய கொள்ளக்கார கூட்டம் இந்த கருணாநிதி குடும்பம். திமுக காத்த கொள்ளச்சனா, மணலை கொள்ளச்சனா, செம்மண்ணை கொள்ளச்சனா, அது நம்ம ஊர் மந்திரி பொன்முடி. செம்மண்ணை கொள்ளச்சனா, மலையெல்லாம் ஒடிச்சு கொள்ளச்சனா, சாப்பிட்ற பருப்பு ரேஷன் அரிசியில பருப்பு போடுறானே, நீதிமன்றம் கண்டிக்கிறது. இந்த பருப்பை வாங்காதீர்கள், வாங்கக்கூடாது, ஊழல் நடக்கிறது என்று சொன்ன பிறகும் மீறி அதே பருப்பை வாங்கி எங்களுக்கு கொடுத்த அரசு இந்த அரசு. ஊழல் செய்த அரசு. அரிசியில ஊழல், எல்லாத்துக்கும் முட்டையில ஊழல். முட்டை கொடுத்தா அங்க போனா அழுகிக்கிறது ஸ்கூல். இப்படி எல்லாத்துலயும் ஊழல் பண்ணாயா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பின்னா வந்துட்டாங்க. உன் கிட்னியை திருட ஆரம்பிச்சான். கிட்னி இருக்கும் பார்த்து திமுக கூட்டாளிங்க ஹாஸ்பிட்டல் போயிட போறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டாங்க. கரெக்டா யாரும் ஹாஸ்பிட்டல் வாமா, உனக்கு இதய ஆப்ரேஷன் பண்ணி தரேன், ரத்தத்தை ஆப்ரேஷன் பண்ணி தரேன், இலவசமா பண்ணி தரேன், உனக்கு நல்லா பண்ணி தரேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்லி உயிட போற திமுக உன் கிட்னியை உருடுவான், கல்லு உருடுவான், ஏமாந்தா ஆர்டியை உருடுவான். ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் முன்னிலையில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு மாநகர் மாவட்ட அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேல் ஏற்பாட்டில் கொல்லங்கோவில் பேரூராட்சியில் திமுகவைச் சேர்ந்த பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் தமிழரசன் உள்ளிட்ட திமுகவினர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி MLAவுமான சேவூர் S ராமச்சந்திரன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். சேவூர் மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்த 5.5 லட்சம் மதிப்பீட்டில் அரசு பள்ளி நுழைவாயில் கட்டிடம், 6 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் 7 லட்சம் மதிப்பீட்டில் கால்வாய் என 18,50,000 மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சேலையூர் பகுதி அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் காவேரி, முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா ஆகியோர் பங்கேற்று விடியா திமுக அரசின் அவலங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சேலையூர் G சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் திறந்து வைத்தார்.
தொடர்ந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கினார். அவருக்கு மரியாதை நிமித்தமாக ஊர் மக்கள் ஒன்று கூடி சால்வை அணிவித்து மரியாதை செய்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சிவராஜ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் MR முனுசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழ ஈரால் கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி முகாமில் ஆன்லைனில் நிர்வாகிகளை நேரில் ஒருங்கிணைத்து பயிற்சி அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி MLAவுமான கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் விடியா திமுகவின் அவல ஆட்சி குறித்து கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. கோவில்பட்டி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாகல் நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார். தொடர்ந்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றால் மக்கள் படும் இன்னல்களை எடுத்துரைத்தார். பகுதி செயலாளர் முரளிதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 5 பகுதிகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் வர இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஒன்றியம், நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியம் சாத்தனந்தல் ஊராட்சியில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருந்தத்தன் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் உரையாற்றினார். அப்போது காவிரி முல்லை பெரியாறு நீர் சாதனைகள், 7.5% மருத்துவ இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்மா திட்டங்களை புகழ்ந்தார். ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களை விமர்சித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாததையும் சுட்டிக்காட்டினார். 2026 தேர்தலில் அதிமுக மீண்டும் வெல்லும் என தெரிவித்தார். இதில் தலைமை கழக பேச்சாளர் பழக்கடை மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.